தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்டோவில் ஏற்றும் போதே அஜித்குமாருக்கு மூச்சு பேச்சு இல்லை என்று ஆட்டோவில் அழைத்துச் சென்ற ஓட்டுநர் பேட்டி அளித்திருக்கிறார். அதன் காட்சியினை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித் இறந்து விட்டதாக காவலர்கள் பேசிக் கொண்டதாகவும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் இறக்கிவிட்டதாகவும் அஜித்குமார் இறந்து விட்டதாக காவல்துறையினர் பேசிக் கொண்டதாகவும் ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். கோயில் வாசல்ல நான் நின்று சார் சவாரி ஓட்டுறக்கா நிப்பாட்டிக்கிட்டு இருந்தேன். நிப்பாட்டிக்கிட்டு இருக்கல சக்தின்றவர் வந்தாரு. சக்தி வந்து ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் என்னன்னு கூட கேட்கல, ஏன்னா இந்த பையன் கூப்பிடாப்லையே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். உள்ள போனா இந்த மாதிரி சீரியஸா இருக்காப்புல, மயக்கத்தில் கிடக்குறாரு, அஜித்தை தூக்கணும் அப்படின்னாங்க. சரி தூக்கி போடுங்க போவோம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தூக்கலான்னா அவங்களே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. யார் யாரை தூக்கி உள்ள வச்சது? போலீஸ்காரங்க, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம். ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க யாரும் தெரியுமா தூக்கி உள்ள வைக்கல? இருக்காங்க, பேர் சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஆளு நான் காமிக்கிறேன். ஆள் பேர் தெரியாது. சரி, நான் தூக்கி வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? தூக்கி வச்சுட்டு ஆஸ்பத்திரி போகணும்னாங்க. நான் எங்க போவேன்னு கேட்டேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒன்றாந்து உள்ள நிப்பாட்டினேன். அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு உள்ள போயிட்டாங்க. நான் வண்டியை கொண்டாந்து பார்க் பண்ணிட்டேன் ஓரத்தில். மறுபடியும் இன்னொருத்தர் போலீஸ்காரங்க வந்தாங்க திருப்பண்டசில இருந்து. அவர் வந்து என் ஃபோன் நம்பரு பேரெல்லாம் கேட்டார். நெல்லுப்பா அப்படின்றாரு. நான் நிப்பாட்டிட்டேன். திரும்ப அவரே வந்துட்டார் கொஞ்ச நேரத்தில். சார் நான் நிற்கவா கிளம்பாவான்னேன். நீ கிளம்ப அப்படின்ட்டு நான் அவரை வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க என்ன பேசினாங்கன்னா அங்கே வந்து இந்த தம்பி இறந்துட்டாப்புல அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நான் கிளம்பிட்டேன். என்னை போக சொல்லிட்டாங்க. அதே சார் அந்த 4-5 போலீஸ்காரங்க எங்க அந்த ஊர் பயிலுக்கு சக்தி கோயில் சக்தி இல்ல, வண்டியில எல்லாம் எதுவும் வரல. வண்டியில எல்லாம் ரத்தம் ஒழுகல, எதுவும் ஒழுகல. இல்ல அதெல்லாம் தெரியல, டெஸ்ட் இருந்தா அப்படி இல்ல. அதெல்லாம் வண்டிகளை ரத்தம்லாம் ஒழுகல கொள்ளல, யூரின் எதுவுமே வரல. எனக்கு வண்டிக்குள்ள வரல. வண்டியில நல்லா தெரியும். கண்ணெல்லாம் மூடித்தான் கிடந்தேன். தூக்கி போட்டாங்க. ஆட்டோவில் ஏற்றும் போதே அஜித்குமாருக்கு மூச்சு இல்லை என்று ஆட்டோ ஓட்டுநர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்திருக்கிறார். அஜித்குமார் மரணம் தொடர்பாக நீதிபதி தொடர்ந்து 3வது நாளாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது ஆட்டோ ஓட்டுநர் சாட்சியம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரம். திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து பல்வேறு சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அஜித்குமார் கடந்த 29ஆம் தேதி மடப்புரம் கோவில் அருகே இருக்கக்கூடிய செயல் அலுவலருடைய அலுவலகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய ஷெட் ஒன்றில் விசாரணைக்காக தனிப்படை காவல்துறையினர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர் கொடூரமாக தாக்கிய பொழுது, அந்த தாக்கிய பின்பாக ஒரு 6 மணி அளவில், ஒரு 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அவர் மயக்க நிலையில் இருந்த பொழுது அவரை காவல்துறையினரே, அந்த தனிப்படை காவல்துறையினரே தூக்கி வந்து ஒரு ஆட்டோ மூலமாக ஏற்றி அவரை திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் அந்த ஆட்டோவில் ஏற்றும் பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுநர் இன்றைய தினம் ஐயனார் என்பவர் நீதிபதி அவர்களிடம் சாட்சிய விசாரணைக்காக ஆஜராகி அவர் சாட்சியம் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது 23ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அஜித்குமார் மயங்கிய நிலையில் இருந்த பொழுது அந்த அலுவலகத்தில் இருந்து போன் செய்து என்னை அழைத்தார்கள். அப்பொழுது அவர் மயங்கிய நிலையில் இருந்தபோது காவலர்களே தூக்கி அஜித்குமாரை அந்த ஆட்டோவில் வைத்தார்கள். அதனை அடுத்தாக அந்த ஆட்டோவில் வைத்த போது அப்பொழுதே அந்த தனிப்படை காவல்துறையினர் ஒருவித பதற்றத்தோடு இருந்தார்கள். அந்த எனது ஆட்டோவில் அஜித்குமார் உடலை வைக்கும் பொழுதே அவர் மூச்சு பேச்சின்றி கண்ணை மூடிய நிலையில் தான் இருந்தார்கள். அப்போது காவல்துறையினர் அவரை எழுப்ப முயற்சி செய்த போது அவருடைய எந்த அசைவுகளும் இல்லாமல் இருந்தார். பின்னர் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் அஜித்குமாருடைய உடலை இறக்கிய பின்பாக என்னுடைய முகவரியை, ஐயனார் அவர்களுடைய முகவரியை காவல்துறையினர் கேட்டதுக்கு பின்பாக சிறிது நேரத்திலேயே காவல்துறையினர் இதுபோன்று அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக அவர்களுக்குள்ளாக பேசியதாக ஐயனாரும் அந்த சாட்சியம் அளித்திருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த அஜித்குமார் கொலை வழக்கு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் முதல் தகவல் அறிக்கையில் சரியாக 11 மணி அளவிற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தான் உயிரிழந்ததாக
திருப்புவனம் காவல் ஆய்வாளருக்கு தனிப்படை காவலரை சேர்ந்த ஒருவர் தகவல் அளித்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த ஆட்டோவில் ஏற்றப்படும் போது சரியாக ஒரு மாலை 6 மணி அளவிற்காக இருக்கும் எனவும், அந்த நேரத்தில் அவர் உயிரோடு இல்லை என்ற ஒரு சூழலில் தான் இருந்தார் எனவும் ஆட்டோ ஓட்டுநர் சாட்சியமாக இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர் கார்த்திகேயனும் விசாரணைக்காக அந்த திருப்புவனம் அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர் விசாரணைக்காக ஆஜராகிவிட்டு சென்ற பொழுது அவரும் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு வரும் பொழுது அஜித்குமாருக்கு உயிர் இல்லாத ஒரு சூழலில் தான் அவரை பார்க்க முடிந்ததாகவும் கூட தகவல் அளித்திருக்கிறார். இப்படியாக வழக்கினுடைய அவர் இறந்த நேரமே குறிப்பிட்ட பொழுது 6 மணி அளவுக்கு இருக்கும் என்பதால் 5 மணி நேரம் அளவிற்காக அஜித்குமார் உடலை வைத்து அந்த தனிப்படை காவல்துறையினர் எங்கு சென்றார்கள், யாரிடம் பேசினார்கள் என்பது குறித்தான மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. 5 மணி நேரம் ஒரு அந்த உடல் இறந்த நிலையில் எதற்காக அலைக்கழிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்பது குறித்தான விசாரணையும் கூட இந்த வழக்கில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதர்.